ஹலோ பிஎஸ்டி ஃபார்ம்ஸ் வியூவர் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். இப்போ இந்த பதிவில் இந்த கோடை சாகுபடியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வரைக்கும் என்ன உரம் மேலாண்மை, கள மேலாண்மை என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். என்னென்ன இடர்பாடுகள் சந்தித்தோங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். இப்போ இந்த வருஷம் நம்ம 2026 கோடை சாகுபடிக்கு நம்ம இந்த வருஷமும் நம்ம டிபிஎஸ் 5 அப்படிங்கிற விதையை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏக்கருக்கு 115லேருந்து 120 கேக் வரைக்கும் வச்சு நடவு பண்ணியிருக்கோம். கரெக்டாக 20வது நாள் நம்ம நடவு பண்ணியிருக்கோம். விதை விட்டு 20வது நாள் நடவு பண்ணியிருக்கோம். நடவு பண்ணுறதுக்கு முன்னாடியே நர்சரியிலேயே ஒரு சின்ன மருந்து மட்டும், பூச்சி மருந்து மட்டும் கொடுத்துருக்கு. மற்றபடி எந்த எதுவுமே நம்ம மோனோக்ரோட்டோபாஸ் மட்டும் 20 ml போட்டு ஒரு இது நாளைக்கு நடவுனா முதல் நாள் மருந்து அடிச்சிருக்கு. இன்னும் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, நடவுக்கு முன்னாடி சூப்பர் ஏக்கருக்கு சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 2 மூட்டை, யூரியா 1/2 மூட்டை போட்டுட்டு தான் நடவு பண்ணியிருக்கோம். நடவு பண்ணிவிட்டு இன்றைக்கி நடவு அப்படின்னா இன்னையிலேருந்து 3வது நாள், நடவுலேருந்து 3வது நாள் நம்ம டாட்டாவில் அலாட்டோ அப்படின்னு போன வாட்டி ஸ்வச்சின் போட்டிருந்தோம் இல்லையா, ஸ்மால் கம்பெனியில் ஸ்வச்சின் போட்டிருந்தோம் இல்லையா, ஏக்கருக்கு 800 ரூபாலேருந்து 850 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த களைக்கொல்லி தான் நம்ம போட்டோம். நடவு நட்டு 3வது நாள் நம்ம அந்த களைக்கொல்லி மணலில் கலந்து போட்டுட்டு அந்த தண்ணியை அப்படியே அதிலே உய்ய விட்டோம். வடிய விட்டுறக்கூடாது, தண்ணியை எக்ஸ்ட்ரா வைக்கக்கூடாது. ஸோ ஒரு லேசான தண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த தண்ணியில் மணலில் கலந்து எருவை போட்டு அந்த களைக்கொல்லியை போட்டுட்டு அப்படியே அதிலே மணல் அந்த தண்ணி அப்படியே உஞ்சு போகிற அளவுக்கு நம்ம விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இதில் ஹெவியாக பாசி இருக்குது. இந்த பாசிக்கான இது பார்த்திங்க அப்படின்னா போர் வாட்ரு. சில பேர் டிஏபி போட்டால் பாசி பிடிக்குன்றாங்க. நம்ம டிஏபி போடுறதே கிடையாது. இன்னொன்று பார்த்திங்கன்னா நீர்மூழ்கி மோட்டரில் இது பிடிக்கும். நம்மளது 40 அடி மே போர் தான். அதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா பாசி பிடிக்குது. ஸோ அதனால் இதுமாரி நமக்கு நல்லா காய விட்டாச்சு. காய விட தான் நாற்று கரையிறதெல்லாம் நின்று இப்போ பார்த்திங்கன்னா பள்ளத்துலலாம் அதுமாரி நாற்று கரையிற ஃபால்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் நல்லா காய விட்டாச்சு. காய விட்டு நல்லா முதல் கட்டினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறமா தான் தண்ணி வச்சோம். அதே மாதிரி நுண்ணூட்டம் இருக்குது இல்லையா, சொசைட்டியில் கொடுப்பாங்கல்ல, அந்த நுண்ணூட்டம் நம்ம ஏக்கருக்கு 20 கிலோலேருந்து 25 கிலோ வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கு. மணலில் கலந்து அந்த நுண்ணூட்டம் கொடுத்துருக்கு. இதுதான் இப்போ வரைக்கும் கொடுத்துருக்க உர மேலாண்மை. இப்போ களை அந்த இது போட்டதோடு சரி. இந்த பாசிக்காக சும்மா ஒரு ஏக்கருக்கு 2 ஆள் விட்டு மிதிச்சு விட்டுட்டு அடுத்த எருவு கொடுக்கலான்னு இருக்கோம். 20க்கு 20 ஏக்கருக்கு 20க்கு 20 ஒரு மூட்டை, 1/2 மூட்டை யூரியா இது கொடுக்கணும். அதுமாரி நடவு நட்டு 15வது நாள் நம்ம ஒரு மருந்து அடிச்சிருக்கோம். என்ன மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிப்ரோனில் அண்டு ஹியூமிக் ஆசிட் ப்ளஸ்ஸு நம்மள்ட்ட இருந்த ஜிங்க்கு 35% ஜிங்க் ஆக்சைடு உள்ள ஒரு டானிக் ஒன்று இருந்தது. அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அதாவது நட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 தூர் வர ஆரம்பிச்சிருச்சு. பாசி இருந்ததுனால களையும் புதுசான களை எதுவும் இல்லை, ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி களை கண்ட்ரோலுக்கு பாசி ஒன்று. இதுக்கு முன்னாடி நம்ம நடவுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, எருக்கந்தலையை கிட்டத்தட்ட 2 லோடு போட்டு உழவு பண்ணியிருந்தோம். அதில் களை கண்ட்ரோல் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம இந்த மாதிரி உரம் தான் நம்ம போட்டிருக்கோம். இதுக்கு அடுத்து ஒரு டோஸ் கொடுக்கறதும் நான் 20க்கு 20 யூரியா ப்ளஸ்ஸு ஸ்பிக்கோட எம்பவரில் ஸ்பிக் இருக்கு இல்லையா, ஸ்பிக்கில் எம்பவர் ஒரு கிருணை இருக்குது. அதுதான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக நம்ம யூஸ் பண்ணுறது. ட்ரில்லரிங் நல்லாயிருக்கும். நல்ல பயிர் நல்லா கடைசி வரைக்கும் கருப்பாகவே வச்சுருக்கோம். ப்ளஸ்ஸு ஜிங்க் சல்ஃபேட்டு 5 கிலோ எப்போதும் மணலில் கலந்து போட சொல்லுவாங்க. நம்ம இந்த வாட்டி நிறைய அது மாதிரி போடுறதுனால எருவிலே கலந்து போட்டுறது. எப்போதும் கலந்து போட்டிருக்கோம். எனக்கு இன்னும் ரிசல்ட் மணலில் கலந்து போடுறதுக்கும் எருவில் கலந்து போடுறதுக்கும் எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் தெரில. ஸோ அதனால் எருவில் கலந்து ஏக்கருக்கு 5 கிலோ கீழே போடுறேன். எப்போதும் 10 கிலோ போடுவோம். இப்போ மேலே ஜிங்க் ஆக்சைடு நம்ம மேலே ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறதுனால கீழே 5 கிலோ மட்டும் நம்ம போடுறோம். இதுதான் இப்போ வரைக்கும் நம்ம உரத்துக்காக நம்ம பண்ணியிருக்கிறது. இதோட ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நெருக்கி வருது. விதை விட்டதுலேருந்து 40 நாள் நெருங்கி வந்திருக்கு இப்போ வரைக்கும். போன வாட்டி ஈல்டு பார்த்திங்கன்னா மாவுக்கு 16.5 மூட்டை வரைக்கும் நமக்கு வந்திருக்கு. இந்த டிபிஎஸ் 5 பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செம்பேன் வருது, இலைக்கருகள் வருது, இந்த மாதிரி இது இருக்குது. ஸோ இதுக்கு உரத்தை நீங்கள் பிரித்து கொடுக்கும்போது அந்த செம்பேன் வராது. நீங்கள் செம்பேன் வருது ஃபஸ்ட் டைம் நீங்கள் டிபிஎஸ் 5 போடுறீங்க அப்படின்னா, அந்த செம்பேன் வந்துச்சு அப்படின்னா, அந்த பயிர் செவந்துச்சு அப்படின்னா ஒரு 1/2 மூட்டை யூரியா இல்லை 1/2 மூட்டை காம்ப்ளெக்ஸை லேசாக தூவி பாருங்கள், அந்த செம்பேன் மாறிடும். எனக்கு மாறி இருக்கு. போன வாட்டி ட்ரையலே பார்த்துருக்கோம்.
ஸோ அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். தேவையில்லாமல் வந்து மருந்து அடிச்சிட்டே இருக்க வேணாம். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கொலை நோயோ இல்லை ஏதாவது பெருசாக பூச்சி வரும்போது நமக்கு வந்து செலவு கூட வரும், அந்த பூச்சி மருந்து கேட்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி பண்ணுங்கள். கரெக்டாக அந்த செம்பேன் வரும்போது ஒரு நோய் மருந்து ஒரு பூச்சி மருந்து வந்து நம்ம கொடுத்தா பயிர் நல்லா அப்படியே கொண்டு வரலாம். கடைசி வரைக்கும் அந்த கரும்பச்சையை மாறாமல் நம்ம வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இதுமாரி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி விடுங்க களை மண்றம் வரைக்கும். இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் நம்ம நல்லா காய விட்டாச்சு. காலே பதியாத அளவுக்கு இது விட்ருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து பாசிலாம் உடையும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. பள்ளம் மட்டும் கரையுது. இப்போ கரையிறதும் நின்னாச்சு. நம்ம மருந்து அடித்ததுக்கப்புறம் கரையிறதும் நின்னாச்சு. ஓரளவுக்கு பயிரும் நல்லா தான் இருக்குது. அதனால் தண்டு வந்து அடியில் நல்ல வெள்ளேர்னு சிம்பு அடிக்கிறதுக்கு ஒரு அறிகுறி காட்டும்ல, அந்த மாதிரி நல்லாவே இருக்குது. நீங்கள் என்ன நடவு பண்ணியிருக்கீங்க? விதைப்பா நடவா இல்லை என்ன நெல் வெரைட்டி அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த டிஸ்ட்ரிக்ட்டு எந்த ஊருங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் நன்றி.